தமிழக வெற்றி கழகம் 100 வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று. அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். தலைவர் வரும்போது பின்னாடியே இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு, ஒரு 5000 பேர். அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு. கடந்த 30 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், இளைஞர்கள் எப்பொழுதும் அரசியல இவ்வளவு ஆர்வமா இருந்ததே இல்லை. அதற்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் 70-75 வயசு ஆயிருச்சு. ஒரே மாவட்ட நான் சொல்றேன், மித்த கட்சியோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் வேலை செஞ்சிருக்கேன். 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷத்துக்கு கீழே மேல குடும்பத்துல ஒரே இளைஞரணி தலைவர், 60 வயசுல இளைஞரணி தலைவரா ஒருத்தர் இருப்பாரு. அந்த 40 வருஷம் மாவட்ட செயலராக இருந்ததோட வெற்றி என்னன்னா, இவங்க சொல்றாங்களே மீடியாலாம், கோயம்புத்தூர்ல அந்த மாவட்ட செயலர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, 30 வருஷமா ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டி செட்டில் ஆயிருக்காங்க. அதான் ஈடி வந்துருச்சு, அதான் ஈடி வந்துட்டு இருக்கு, அதான் ரைடு வந்துட்டு இருக்கு. நீங்க ரைட பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் மக்கள் ஆதரவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோடைய எங்களுடைய வெற்றி. 30 வருஷமா பண்ண பாவம், மக்களுடைய ஊழல், மக்களுடைய வேர்வை, உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி நீங்கள் பெரிய மாவட்ட செயலராக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மக்கள் இந்த 30 வருஷ ஊழலை தூக்கி எறியக்கூடிய 2026க்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒரு அதிருப்தியில் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி ஒரு காலகட்டம் 77 எப்படி ஏற்பட்டதோ அப்படி ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு 2026 நம்முன் இருக்கிறது.